அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. கனிஷ்கா சிவகுமார் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நேர்மையின் குரல் அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எடப்பாடி பழனிசாமி நேற்று செய்தியாளர் சந்திப்பு நடத்தி இருக்கிறார். அதுல ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சியில சேர்க்கறதுக்கான எண்ணமே கிடையாது, இந்த கட்சியில இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அங்கத்தாரகை அம்மா அவர்களுடைய நம்பிக்கை நாயகன், தமிழகத்தினுடைய 3 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று அம்மாவின் நம்பிக்கையை பாத்திரமாக அமைந்தவர், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் முதலமைச்சர், ஜல்லிக்கட்டு நாயகன் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அம்மா அவர்களே ஏற்கனவே ஐயா அவர்களுக்கு நற்சான்று வழங்கியுள்ளார்கள். என்னவென்றால், ஒரு பொருளை கொடுத்தால் அது திருப்பி கிடைக்குமா என்பது தெரியாது. ஆனால் முதலமைச்சர் பொறுப்பை தனக்கு ஒரு நெருக்கடான நேரத்தில் முதலமைச்சர் பொறுப்பை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு சென்றேன். அதை அப்படியே எனக்கு திருப்பி கொடுத்த ஒரு பரதன் என்று அம்மா அவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளார்கள். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதரை இந்த எடப்பாடி, தீய சக்தி எடப்பாடி அப்படி சொல்வது வன்மையாக கண்டிக்கின்றேன். ஒவ்வொரு தொண்டனும் அம்மா அவருடைய பார்வையிலும் ஒவ்வொரு தொண்டனும் கடின உழைப்பால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்துள்ளார்கள். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியின் சொத்து அல்ல, ஒவ்வொரு தொண்டனுடைய சொத்து. ஒவ்வொரு தொண்டனும் இதில் பங்கு உள்ளது. எனவே எடப்பாடி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 நாம் அம்மாவின் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு தொண்டனின் கருத்து. ஆனால் அந்த கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு நேர்மாறாக ஒவ்வொரு கருத்துக்களையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே திருப்பூர் மாநகர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றேன். எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்னோட சொத்து தான் சொல்றாரு. அதை எப்படி சொல்ல முடியும்? இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எதற்காக இந்த கழகத்தை தோற்றுவித்தார்? தொண்டர்களுக்கு உண்டான கழகமாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கழகத்தை தொடங்கினார். தீய சக்தி திமுகவிடம் இருந்து வெளிவரும்போது தன்னை போல எந்த ஒரு தொண்டனும் பாதிக்கக்கூடாது என்பதற்காகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார். இது எப்படி எடப்பாடியின் சொத்தாகும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் உரித்தாகிய இந்த சொத்து. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் சொத்து கிடையாது. எடப்பாடி பழனிசாமி திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல முதலமைச்சர் ஆனார். திடீர்னு ஒரு சாலை விபத்து மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியுடைய முதல்வர் பதவி கிடைத்தது. காலில் விழுந்து எவ்வாறு சென்று இந்த முதலமைச்சர் பதவியை எடப்பாடி பழனிசாமி பெற்றார் என்பது இந்த உலகம் முழுவதும், தமிழக மக்கள் முழுவதும், தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்களின் சொத்து. இந்த தொண்டர்களை பாதுகாத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் தலை தோங்கி நிற்கும் என்பது புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் வாக்கை, அந்த வாக்கை காப்பாற்றும் விதமாக இன்று கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் முதலமைச்சர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று ஆரம்பித்து தொண்டர்களை காப்பாற்றுவதற்காகவே ஐயா அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஒரு பக்கம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய அளவுல தர்மயத்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுடைய உரிமையை பறிச்சுட்டு நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நேற்று செய்தியாளர் சந்திப்புல கூட எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, தொண்டர்களுடைய சொத்து அதிமுகவுடைய அலுவலகம், அந்த அலுவலகத்தை ஓபிஎஸ் ஆட்களை கூட்டிட்டு ரவுடிகளை கூட்டிட்டு காலால் எட்டி உதைச்சிட்டாரு, அப்படிப்பட்டவர் கட்சியில இருக்கவே தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாரு. பொதுக்குழு கூட்டம் நடக்கிறப்ப சென்னையில 8 மாவட்ட செயலாளருக்கு அங்க என்ன வேலை? எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு, ஒரு பொய் பொதுக்குழு நடத்துகிறார். அந்த பொய் பொதுக்குழு நடத்தும் போது சென்னையிலுடைய 8 மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழுவில் தானே இருக்க வேண்டும். இவர்கள் ஏன் ரவுடிகளை அழைத்துக் கொண்டு கட்சி அலுவலகத்துக்கு முன்னால் ஐயா அவர்கள் எதற்காக கட்சி அலுவலகம் வருகிறார்?
மாண்புமிகு இதய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதய புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கிவிட்டு அமைதியாக அங்கு சிலைக்கு முன்னால் உட்கார்ந்து இந்த பொய் பொதுக்குழு நடக்கிறது, இதற்கெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு அமைதியான ஒரு நோக்கை கடைபிடிப்பதற்காகத்தான் ஐயா அவர்கள் அங்கு சென்றார். ஆனால் 8 மாவட்ட செயலாளர்கள் அங்கு இருந்து கொண்டு குண்டர்களை அழைத்துக் கொண்டு பெரிய பெரிய கல்லு ஆயுதங்கள் இதையெல்லாம் எடுத்து எரியுறாங்க, ஆயுதங்கள் எல்லாம் தாக்க வர்றாங்க. இதை தற்காப்புக்காகவே தடுக்கிறாங்க. இது போலீஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் என்ன நடந்தது என்பது அங்கு உள்ள காவல்துறைக்கு நன்றாகவே தெரியும். சோ குண்டர்களை வைத்து தாக்குகிறார்கள். எத்தனையோ தொண்டர்கள் ரத்தம் சிந்தி மருத்துவமனையில் போய் அனுமதிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வேண்டுமென்றே கட்சி அலுவலகத்துக்குள் அவர்களுடைய ஆட்களை உள்ளே அனுப்பி வைத்து கலவரம் செய்து அம்மா அவர்களுடைய அந்த அலுவலகத்தை அடித்து நொறுக்கியவர் எடப்பாடி பழனிசாமி. இது ஊரறிந்த விஷயம். எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடிய ஒவ்வொரு தப்புகளையும் அவர் நியாயப்படுத்துகிறார். ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் பழியை வேண்டுமென்றே சுமத்துகிறார். தான் நல்லவன், தான் நிரபராதி அப்படி என்பது எடப்பாடி ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி கொள்கிறார். இது தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியும். அப்ப அதிமுக அலுவலகத்துல இருந்தவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி அனுப்பின ஆட்கள் தான் இங்க இருந்திருக்காங்க. அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்கள் ரவுடிகள் பயங்கர ஆயுதங்களுடன் அங்கு இருந்தார்கள். அது அனைத்து சேனல்களிலும் தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பப்பட்டது. இது நாடறிந்த உண்மை. அப்படி இருந்துமே கூச்சம் இல்லாம எடப்பாடி பழனிசாமி எப்படி ஐயா ஓபிஎஸ் மேல பழிய தூக்கி போடுறாரு? அதாங்க ஒவ்வொன்றும் இவர் செய்யக்கூடிய துரோகத்தை எல்லாத்தையுமே மறைச்சு நியாயப்படுத்தி நல்ல மனிதரை மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2 முறை முதலமைச்சராக அரியணையில் உட்கார வைக்கப்பட்ட ஒரு பரதனை, ஒரு நல்ல மனிதரை, கழகம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் விட்டு கொடுத்து கட்சி பதவிகள் எதுவாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து கழகம் கண்டிப்பா அம்மா புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கழகம் நூற்றாண்டு காலம் ஆனாலும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று ஒரு நல்ல பண்புடன் கழக ஒருங்கிணைப்பாளர் செயல்படுவதன் காரணத்தினால் இதை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் செயல்படுவதனால் எடப்பாடி பழனிசாமி வேண்டுமென்றே எல்லா துரோகத்தையும் செய்து கொண்டு ஐயா அவர்களை வீண்பலி சுமத்துகிறார். இதுதான் உண்மை. இப்ப ஐயா மேல இருக்கிற அந்த பேருக்கும் புகழுக்கும் களங்கம் கற்பிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி தான் செய்த தவறு புறாத்தி ஐயா ஓபிஎஸ் மேல போடுறாங்க. அப்படியா? ஆமா. எல்லா துரோகமும் காலில் விழுந்து பதவி பெற்ற எடப்பாடி பழனிசாமி சின்னம்மா அவர்களுக்கு துரோகம். ஒரு பேட்டியில பாத்தீங்கன்னா சின்னம்மா அவர்களே சூரியனை பார்த்து யாரு குலைச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா 1 இயருக்கு பெரியவங்கள காலில் விழுந்தா என்ன தப்புன்றார். அவருடைய கபட நாடகம் எப்படின்னா நேரத்துக்கு தகுந்தார் போல் மாற்றிக்கொள்வார். அவர் ஒவ்வொரு பேட்டியிலையும் இப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்பார். பாம்பு படம் எடுக்கிற மாதிரி ஆட்டிக்கிட்டு இருப்பார். அது என்ன காரணம்னா இது எல்லாமே அவருடைய கபட நாடகம். மக்கள்கிட்ட ஒண்ணும் இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமி அவர் செய்யக்கூடிய துரோகம் அத்தனை எல்லாமே தெரியும். முதல் எடப்பாடியில என்ன பண்ணார், துரோகம் யாருக்கு துரோகம் பண்ணார் அப்படின்ற லிஸ்ட்ல நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு சின்னம்மாவுக்கு துரோகம். 4.5 வருடம் கட்சி ஆட்சியை சிறப்பா போறதுக்கு கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் காரணம். அன்றைக்கு சட்டப்பேரவையில நம்பிக்கையில்லா தீர்மானத்துல ஐயா அவர்களுடைய கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியுடைய பதவி முதலமைச்சர் காலம் அன்றே ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். ஆனால் அம்மா அவர்கள் இருந்தும் இறந்த பிறகும் ஆட்சியை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அதனால நம்மளால இந்த ஓ பன்னீர்செல்வத்தினால இந்த ஆட்சி கவிழ்ந்துருச்சு அப்படின்ற ஒரு அவப்பெயர் ஏற்படக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக எல்லா சுமைகளையும் எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு ஐயா அவர்கள் 4.5 வருடம் இந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்தார். எங்க எடப்பாடி பழனிசாமினால அது இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.